இல்லத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் ஒரே காரில் செல்கிறார்கள். அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். சென்னை பட்டினப்பாக்கத்தில் உள்ள சி.வி. சண்முகத்தினுடைய இல்லத்தில் எஸ்.பி. வேலுமணி ஆகியோருடன் சேர்ந்து ஆலோசனை நடத்தப்பட்ட நிலையில் அதன் பிறகாக ஒரே காரில் இருவரும் எடப்பாடி பழனிசாமி வீட்டிற்கு புறப்பட்டிருக்கிறார்கள். தேர்தல் முடிவுகளில் 3வது இடத்திற்கு அதிமுக தள்ளப்பட்டது. எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழந்திருக்கிறது. இந்த நிலையில் அதிமுகவினுடைய முக்கிய நிர்வாகிகளும் முன்னாள் அமைச்சர்களுமான சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி ஆகியோருடைய இந்த ஆலோசனை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், இப்போ எடப்பாடி பழனிசாமியை சந்திப்பதற்கு இருவரும் ஆலோசனைக்கு பிறகாக புறப்பட்டிருக்கிறார்கள். எதை நோக்கிய ஒரு நகர்வாக இந்த மூவ்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல சந்திப்பு அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இபிஎஸ் பாப்பாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனா அந்த சந்திப்பு இப்ப நடக்குமா இல்ல மாலையா அப்படின்றது தெரியல அபிநயா. இன்னும் ஒரு கிளியர் பிக்சர் தெரியல. அதுக்குள்ள தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர் இபிஎஸ் பார்த்தாங்க அப்படின்னு நிறைய தகவல் சொல்லப்படுகிறது. ஆனா எதுவுமே உறுதியாக இல்லை. நமக்கு கண்கூடாக பார்க்கக்கூடியது எடப்பாடி பழனிசாமி அவரது இல்லத்தில் இருக்கிறார். சி.வி. சண்முகம், எஸ்.பி. வேலுமணி, அதே போல கே.சி. கருப்பண்ணன் அவர்கள் எல்லாமே ஒரு 20-25 நிமிஷம் டிஸ்கஷன் முடிச்சுட்டு அவங்க எல்லாம் புறப்பட்டிருக்காங்க. இப்போதைக்கு சினாரியோ இப்படிதான் இருக்கு. ஆனா இதுவரையும் தமிழக வெற்றி கழகத்திலிருந்து சார்பாக ஒரு அதிகாரப்பூர்வமான தகவலும் வெளியிடப்படவில்லை. நாங்கள் யாரிடம் கேட்டிருக்கிறோம் என்று நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தகவல் காங்கிரஸ் இப்போ அவங்களுடைய முன்னெடுப்புகளை தயாரிப்புகளை எடுத்து வர்றாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிமுக இப்போ அவங்க 3வது பெரிய கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என்ன முடிவை எடுக்க போகிறார்கள் என்றுதான் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. மிக முக்கியமான ஒரு சினாரியோ, ஒரு முக்கியமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. ஆளுநரும் இன்னும் சற்று நேரத்தில் புறப்பட வர இருக்கிறார் சென்னைக்கு. அவர் வந்த பிறகு அவருடைய செயல்பாடுகள் எந்த வகையில இந்த கவர்மெண்ட் ஃபார்ம் பண்றதுக்கோ இல்ல மெஜாரிட்டி காண்பதற்கு என்ன முடிவு எடுக்க போகிறார் என்பதும் நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்பொழுது அதிமுகவினுடைய மூத்த நிர்வாகிகள் அவர்களுக்குள்ளாக ஒரு சின்ன டிஸ்கஷன், ஒரு 3 பேர் சீனியர் லீடர்ஸ் அவங்களுக்குள்ள பேசிட்டு அடுத்தபடியாக அவர்கள் இங்க இருந்து புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். சி.வி. சண்முகத்தினுடைய எம்ஆர்சி நகர் இல்லத்தில், எம்ஆர்சி நகர் அலுவலகத்தில் இந்த சந்திப்பானது தற்போது நிறைவடைந்திருக்கு. தொங்கு சட்டசபை அமையக்கூடிய ஒரு சூழல்ல ஒவ்வொரு கட்சியிலையும் ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய அந்த நகர்வும் முக்கியமாக உற்று கவனிக்கத்தக்கதாக மாறி இருக்கிறது சுபாஷ். இப்போ அந்த வகையில தான் இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறார் என்பது குறித்த விவரம் ஏதேனும் தெரிய வந்திருக்கா? இப்போ காங்கிரஸோட அவங்க பேசிட்டு இருக்காங்க தமிழக வெற்றி கழகம். காங்கிரசும் ஓரளவுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட்டாங்க தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுக்கலாம் என்று. ஏன்னா 2வது நாளா திராவிட முன்னேற்ற கழக தலைவரை அவங்க கூட்டணியில் இருந்த கட்சி தலைவர்களை சந்தித்து வர்றாங்க. ஆனா காங்கிரசும் அவங்க கூட்டணியில் இருந்தாங்க. ஆனா இதுவரையும் அந்த சட்டமன்ற வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் அவங்களது மாநில தலைவரும் இதுவரை போய் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்திக்கவில்லை. அப்பொழுதே நம்ம புரிஞ்சுக்கலாம் அவங்க டேக்கன் ஸ்டாண்ட் ஃபார் டிவிகே அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியுடைய முடிவு என்பதுதான் நீங்க சொல்வது போல ஒரு முக்கிய முடிவாக இருக்க போகிறது. இதுவரை நமக்கு இருக்கக்கூடிய தகவல் அவங்க தமிழக வெற்றி கழகம் எங்க கிட்ட இதுவரை அப்ரோச் பண்ணல அப்படின்றதுதான் நமக்கு கிட்ட இருக்கக்கூடிய தகவலாக இருக்கு. ஒருவேளை அப்படி அப்ரோச் பண்ண விடுத்ததுல அதிமுக அவங்களுடைய நிலைப்பாட்டை அவரது கட்சி தலைமை அறிவிக்கும் என்று நம்ம எதிர்பார்க்கலாம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுடைய சந்திப்பு கூட்டம் நிகழும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டு அதுல மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றம் எந்த அடிப்படையில அந்த முடிவு எடுக்கப்பட்டது என்ற விவரம் தெரிய வந்திருக்கா? ஆமா, நிச்சயமா. நேற்று மாலை, அதாவது இன்று அவங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் மாலை நடைபெறுவதற்கான வாய்ப்பு இப்ப வரையும் இருக்கு. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சென்னையிலேயே இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதன்படி அவங்க எல்லாருமே சென்னையில தான் இருக்காங்க. இன்னைக்கு மாலையில ஒரு சந்திப்பு சட்டமன்ற உறுப்பினரோட இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே இந்த ஆளுநர் அவர்கள் தமிழகம் வருவதும் அவர் எடுக்கக்கூடிய முடிவின் அடிப்படையிலும் அமைய போகிறது. இன்றைய தினத்தில் மிக முக்கியமான ஒரு டெவலப்மெண்ட் டேவாக தமிழ்நாட்டிற்கு அடுத்த புதிய அரசு அமைவதற்கான வாய்ப்புகள், சூழல்கள் எந்த வகையில் கணிந்திருக்கிறது என்பதை ஒவ்வொரு நிமிடமும் கவனிக்க வேண்டிய ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கு. சுபாஷ், இப்போ அதிமுக தரப்பில் முக்கிய நிர்வாகிகள் அவர்கள் தனித்தனியாக ஆலோசித்து விட்டு பிறகு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கும் ஒரு சூழல் எல்லாம் இருக்கு. இப்போ கூட்டணிக்குள்ளாக திமுக தேர்தலுக்கு பிறகு திமுக கூட்டணி கட்சியினர் ஸ்டாலினை போய் சந்திக்கக்கூடிய சூழலை பார்க்கிறோம். அப்படியான நிகழ்வுகள் அதிமுக கூட்டணிக்குள்ள நடக்குதா? மீண்டும் உங்க கேள்வியை கேளுங்க அபிநயா. சுபாஷ், அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கு தமிழ்நாட்டிற்கு தலைமை வகிக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளரை சந்திக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. நான் மீண்டும் வர்றேன். அதற்கு முன்பாக ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். அதிமுகவுடன் பேச்சு எதுவும் நடத்தப்படவில்லை என்று
தாவேக தரப்பு விளக்கம் அளித்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்க்கிறோம். அதிமுக தரப்புடன் எந்தவிதமான பேச்சுவார்த்தையும் நடத்தப்படவில்லை என்று தாவேக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. 108 இடங்களோடு தமிழக வெற்றி கழகம் தனிப்பெருங்கட்சியாக இருக்கும் நிலையில் தனிப்பெரும்பான்மை கிடைக்காத சூழலில் எந்த கட்சி தாவேகாவுக்கு ஆதரவளிக்கப் போகிறது என்ற கேள்வி முக்கிய கேள்வியாக எழுந்து வரும் நிலையில் ஒவ்வொரு தரப்பிலும் ஒவ்வொரு தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. அந்த வகையில் அதிமுகவுடன் பேச்சு நடத்தப்படவில்லை என்று தாவேக தரப்பிலிருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுவும் ஒரு முக்கிய செய்தியாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. தாவேக தலைவர் விஜய் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்ததாக வெளியான தகவல் தவறு என்று தாவேக தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தரப்பில் போட்டியிட்டு வென்ற லீமா ரோஸ் எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார் தாவேகவுடன் என்ற அந்த தகவலை தெரிவித்திருந்த நிலையில் அந்த தகவல் தவறு என்று தாவேக தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் செந்தில் ராஜாவிடம் கேட்கலாம். செந்தில் ராஜா, என்ன விளக்கத்தை தாவேக தரப்பில் அதிமுகவுடனான அந்த பேச்சுவார்த்தை தொடர்பாக கொடுத்துள்ளார்கள்? அபிநயா, தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் கூட்டணி அமைப்பதற்காக, குறிப்பாக ஆட்சி அமைப்பதற்காக. இந்த நிலையில் என்டிஏ கூட்டணியில் இடம்பெற்ற அதிமுக கட்சியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாகவும், குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் மற்றும் அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஆகியோர் கிரீன்வேஸ் சாலையில் இருக்கக்கூடிய முன்னாள் முதல்வரும் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து வருவதாகவும் தகவல் வெளியாகி இருந்தது. ஆனால் இந்த தகவல் தவறு. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்ற எந்த கட்சியுடனும் தமிழக வெற்றி கழகம் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை கூட்டணிக்காக. அதேபோல் காங்கிரஸ் உள்ளிட்ட மற்ற கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறோம் என்று அவர்கள் நமக்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். அபிநயா, செந்தில் ராஜா, அப்ப காங்கிரஸ் தரப்புல சில நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன என்பதும், அதில் முக்கியமாக அதிமுக தரப்பில், அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்ற நிபந்தனை விதிக்கப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியானது. இப்போ அதோட இந்த மறுப்பையும் தொடர்பு படுத்தி பார்க்கணுமா? அபிநயா, ஆரம்பத்தில் இருந்து தமிழக வெற்றி கழகம் தேர்தலுக்கு முன்பும் சரி பின்பும் சரி காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி அமைப்பதில் ஒரு ஆர்வம் காட்டி வருகிறார்கள். குறிப்பாக தற்போது பெரும்பான்மைக்கு 10 இடங்கள் தேவைப்படக்கூடிய நிலையில் காங்கிரஸ் கட்சியை முதன்மையாக அவர்கள் பிரதானப்படுத்தி அந்த பேச்சுவார்த்தையை நடத்தி வருகிறார்கள். அதற்கான முடிவு இன்று வெளியாகலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் நாம் தொடர்ந்தும் இந்த செய்தியை பதிவு செய்து வருகிறோம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சியோடையும் தமிழக வெற்றி கழகம் இதுவரை பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, நடத்தவும் மாட்டோம் என்று அவர்கள் உறுதிப்பட தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக ஏற்கனவே ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்று விஜய் அறிவித்திருந்தார். அந்த வகையில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு அமைச்சர் பதவியை கொடுக்கப்படலாம், அது உள்ளிட்ட பல பேச்சுவார்த்தைகள் மறைமுகமாக நடைபெற்று வருகிறது. இது குறித்து தான் தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருவதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் தரப்பில் கூறுகிறார்கள். அபிநயா, செந்தில் ராஜா, விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடிதம் எழுதப்பட்டதாக சில தகவல்கள் வெளியாகின. அது குறித்த தகவல்களை சேகரித்துக் கொண்டிருங்கள். மீண்டும் தொடர்பு கொள்கிறோம்.